ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் திரு, நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். செல்வி ஒருத்தியா 2 பேரோட எங்க போறதுன்னு தெரியாம போயிருக்காளே. என்னதான் கோவம் இருந்தாலும் பெத்த வயிறு துடிக்குது. என் சின்ன பொண்ணு எங்க போய் வாழ போறாளோ தெரியலையே. ஐயோ, என் பிள்ளை வேலுவன் ஜெயில இருக்கான். அவன் இல்லாம எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே. பெத்தவங்களையும் பகைச்சிட்டு போயிருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியலையே. ஐயோ, கடவுள் விட்ட வழின்னு சாதாரணமாவே எடுத்துக்க முடியல. மா, இப்ப எதுக்கு அவங்கள நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க? தப்பு செஞ்சவங்க அனுபவிச்சுதான் ஆகணும், சரியா? செல்வி அம்மா எப்படி வந்து பேசிட்டு போனாங்கன்னு பாத்தீங்கல்ல? கொஞ்ச நெஞ்சமா பேசினாங்க. பாவம், நல்ல மனுஷங்க. கௌதமோட அப்பா அம்மா மட்டும் வரலனா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்நேரம் நம்ம எல்லாரும் நடுத்தெருவுல நின்னு இருப்போம். அவரு வரலனாலும் செல்வி நம்மள இந்த இடத்தை விட்டு போக விட்டு இருக்க மாட்டா. என்னதான் செல்வி மேல கல் எடுத்து எரிஞ்சாலும் செல்வி எல்லாருக்கும் நல்லதை தான் செய்வா. அது அவளோட குணம். ஆமாமா, ரொம்ப நல்ல குணம் தான். நீங்க தான் மெச்சுக்கணும். இங்க பாரு, நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. நீயே பொறுமையா இருந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தனா உனக்கே அது புரியும். செல்விதான் அங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இங்க நடந்ததெல்லாம் சொல்லி ஏத்தி விட்டுருப்பா. அவங்க அம்மா இங்க கிளம்பி வந்து சாமி ஆடிட்டு போறாங்க. எல்லாம் முடிஞ்சது தெரிஞ்சு வந்து நாடகம் ஆடினா பத்தியா? அது எப்படி? ரங்கநாத ஐயா பணம் தரேன்னு சொல்லி முடிச்சதும் கரெக்டா அந்த செல்வி வரா. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டை விட்டு போறதை தடுத்திருக்கலாம்ல. எல்லாம் நடிப்பு. உங்களால திருத்தவே முடியாது. எவ்வளவு செஞ்சாலும் உங்களுக்கெல்லாம் நன்றியே இருக்காதுல்ல. கவனிச்சியா கீர்த்தி? ஏன் இன்னும் எஜமா வீட்டு பாசத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. உண்மைய சொன்னா உங்களுக்கு சுடுது போல. நாங்க ஒண்ணும் இந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட அசிங்கத்தை ஒரு நாள் செஞ்சுட்டு வந்து நிக்கலனா? இந்த குடும்பம் தலை குனிஞ்ச நிக்கிறதுக்கு காரணமே நீங்கெல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்களே செல்வி, அவதான். ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? நீ வீட்டை விட்டு போனப்போ உன்னை தேடி கூட்டிட்டு வந்தவ செல்வி. என்னைக்கும் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு அவ செஞ்ச நல்லதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. பூஜா செஞ்சது தப்புதான். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், ஆனா நீங்க அவங்கள வெளியே அனுப்புனது அதை விட பெரிய தப்பு. அவங்க பண்ணது தப்புனா இதுவும் தப்புதான். போது, நிறுத்துறீங்களா? இந்த வீட்ல இனிமே யாராவது செல்வி, வேலு, பூஜாவை பத்தி பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவங்க தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறமா எதுக்கு திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இனிமே அவங்க பேச்சை யாரும் எடுக்க வேணாம். எல்லாரும் போய் வேலையை பாருங்க. கீர்த்தி, நம்ம நினைச்சதை விட நல்லா நடந்துருச்சுரி. இனி இந்த வீடு செல்வி இது இல்ல. வீட்டு கடன் அடைக்கணும்னு எவ்வளவு வேலை வாங்கினா நம்மள. அப்பா, இது ஒன்னே ஏதோ நம்ம ஜெயில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கு. ஆமாமா, அவ்வளோ நேரம் பஜாரி மாதிரி ஆடின மனோன்மணி கூட கௌதம் அப்பா செக் கொடுத்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாம வாயடிச்சு போயிட்டா பத்தியா? இனிமே என்ன சொல்ல முடியும்? இது நம்ம வீடுமா. இனிமே இந்த வீட்ல செல்விக்கும் இடம் இல்ல, இங்க இருந்து ஓடி போனாரு அவளுக்கும் இடம் இல்ல. அவ நமக்கு செஞ்ச கொடுமை எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இப்ப பிறந்த வீட்டு சப்போர்ட்டும் இல்லாம புகுந்த வீட்டு சப்போர்ட்டும் இல்லாம தனியா அனாதையா கடந்து தவிக்கிறான். நாம நினைச்சது எப்படியோ நடந்துருச்சு. இனிமே இந்த வீட்டுக்கு நான் தாமா எல்லாமே.
இதான் ஹவுஸ் ஓனர் வீடு. ம். அக்கா, கமலாக்கா. வாதனோ, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? ஏதாவது விசேஷமா? அக்கா, உங்க வீட்டு போர்ஷன் காலியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? யாரு இவங்க தானா? ஆமாக்கா, இவங்கதான். யாரு இவங்க? என்ன பண்றாங்க? உனக்கு தெரிஞ்சவங்க தானே? ஆமாக்கா, எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். இவங்க 2 பேருக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு. வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, அதான் வந்துட்டாங்க. உடனே ஒரு வீடு வேணும்னு கேட்டாங்க, அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆமா, என்ன தனோ? காதல் கல்யாணமா? வேண்டாம் வேண்டாம், வேற யாராவது நல்ல ஆளுங்களா இருந்தா சொல்லு. ஐயோ அம்மா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நான் இவனோட அக்கா தான். இந்த பொண்ணு என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தான். எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எங்களை கொஞ்சம் நம்புங்களேன். ஆமாக்கா, ரொம்ப நல்ல குடும்பம் தான். ஏதோ கெட்ட நேரம் வீட்டை விட்டு வந்துட்டாங்க. ஆனா தங்கமானவங்க, நீங்க நம்பி வீட்டை கொடுக்கலாம். ஆமா, உன் புருஷன் என்னமா பண்றாரு? எங்க இருக்காரு? அவரு ஒரு குக்கு. இப்போ ஊருக்கு போயிருக்காரு. 1 மாசத்துல வந்துருவாரு. சரி தனோ, நீ இவ்ளோ தூரம் சொல்ற, உன்னை நம்பிதான் வீடு தரேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீதான் பொறுப்பு. சரிக்கா, அப்படி எதுவும் வராது. வந்தா நான் பொறுப்பேத்துக்கிறேன். நீங்க முதல்ல சாவியை கொடுங்க. ஆ, அப்படியெல்லாம் உடனே எல்லாம் சாவி கொடுக்க முடியாது. என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் சாவி கொடுப்பேன். என்னன்னு சொல்லுங்கம்மா. வீட்டு அட்வான்ஸ் 50,000 ரூபாய், மாசம் 5,000 ரூபாய் வாடகை. 1ஆம் தேதி ஆனா டான்னு வாடகை வந்துடணும். ஒரு நாள் கூட தள்ளி போடக்கூடாது. அதே போல வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்கன்னு யாரும் இங்க வந்து தங்க கூடாது. குறிப்பா தண்ணிய அதிகம் செலவு பண்ண கூடாது. நல்ல தண்ணிய குடத்துல புடிச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 500 ரூபாய் வாடகையில ஏத்துவேன். உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க, வீட்டு சாவி தர போய் பாருங்க. உங்களோட கண்டிஷன் எல்லாம் எங்களுக்கு ஓகே தான். நீங்க சாவியை கொடுங்க. சரி இருங்க. இந்தா தனோ, அதோ அந்த போஷன் தான், போய் காட்டிட்டு வா. சரிக்கா. சரிம்மா வாங்க.